நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றம், இந்த 2 மாற்றங்கள் தான் பெரிய. ஏன்னா ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான். அப்போ அந்த 2 கிரகங்களுடைய ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. இந்த 2 மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் குருவின் பார்வையில் வர்றார். சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கிரனுடைய ராசி, சுக்கிரனுடைய நட்புகள், சுக்கிரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல. ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு, அதை விட பெருசு என்னென்னா, செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க, மாதத்தின் பிற்பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர, இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தசை, செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி, புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது. இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம். 11ஆம் இடத்துல அப்படியே மங்கள யோகம் ஏற்படுது. உங்களுடைய ராஜயோகாதிபதிகளில் ஒருவரான செவ்வாய் அற்புதமான அமைப்பில் குருவின் பார்வையிலிருந்து 5ஆம் இடத்தையே பார்க்குறார். பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளால் நிம்மதி வரக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. மாதத்தின் முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 9, 10 கூடியவர்கள் ஒன்றாக 10ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பதால் வரக்கூடிய சூரிய புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் அட்டகாசமாக வேலை செய்யும். தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே இப்போ இந்த மாதம் நல்ல மாதம். அடுத்த மாதம் கூட உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அதிசார முறையில் 8ஆம் இடத்திற்கு அப்படியே அடுத்த மாதம் ஆரம்பத்திலேயே, ஐப்பசி மாதம் ஆரம்பத்திலேயே குரு போய் உச்சமாவார். அது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தான். ஏன்னா குரு உச்சம் என்கின்ற நிலைமையை அடைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு 8இல் மறைந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பு. ஆக சென்ற வருடம் இருந்த அமைப்பை போல, மன அழுத்தத்தை போல இப்போ இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பது தான் உண்மையான ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி இருக்க, 11ஆம் இடம் வலுவாக இருக்க, தொழில் ரீதியிலான முன்னேற்றங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். யாரெல்லாம் காசு கொடுக்கலன்னு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் தேடி காசை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பொருளை விற்றேன், ஒரு பொருளை வாங்கினேன், அதனால் பெனிஃபிட் எனக்கு கிடைக்கல. ஒரு ரியல் எஸ்டேட் ஒருத்தர் வாங்கினார், நான் ஒருத்தர் விற்றார், எனக்கு கமிஷன் வரணும், புரோக்கரேஜ் வரணும், 2 பேரும் கையை காட்டிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க, எனக்கு காசு கிடைக்கல. நான் அவங்கக்கிட்ட அந்த காசை வாங்குறதுக்கு ஒரு மாதிரியான முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான நிலைமைகளில் என்னுடைய உண்மையான உழைத்த பணம் எனக்கு வரவில்லை என்கின்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அட்டகாசமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. 3ஆம் இடத்துல ராகு இருந்து குருவின் பார்வையில் இருப்பது முயற்சிகள் எல்லாம் பலிக்க வைக்கக்கூடிய அமைப்பு. போன மாதமே சில பேர் ட்ரை பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருப்பீங்க. ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இப்போ தனுசு ராசிக்காரங்க தான். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அதில் இப்படி ஆரம்பிக்கணும், ஃபேமஸ் ஆகிடணும், அப்படி ஃபேமஸ் ஆகணும், இப்படி ஃபேமஸ் ஆகணும் என்கின்ற மாதிரியாக ஊடக நன்மைகளை கருத்தில் கொண்டிருக்கக்கூடிய, ஊடக வருமானங்களை அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணும், யூடியூப்பில், இவங்க எல்லாருக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம். 11ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது சகோதர நன்மை, சகோதர மேன்மை போன்றவைகளை குறிக்கக்கூடிய அமைப்பு. அண்ணன் அக்கால்னால பிரச்சனைங்க, தம்பி தங்கையால் பிரச்சனைங்க. நான் எவ்வளோ தான் செஞ்சாலும் அவங்க என்னை ஒரு இதாகவே பார்க்குற மாதிரி இல்லைங்க. இது என்ன பிரச்சனை, என்ன எது வரைக்கும் இப்படி போகும்னே தெரிலங்க. கடைசி வரைக்கும் இவர் தான் அண்ணன், கடைசி வரைக்கும் இவர் தான் அக்கா, கடைசி வரைக்கும் தம்பி தங்கச்சி இவங்க தான். ஆனால் கூட பிறந்ததுங்க நம்மளை மதிக்க மாட்டேங்குது, நம்ம சொல்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே உடன் பிறந்தவர்கள் இந்த மாதம் உங்களுடைய வருத்தங்களை, உங்களுடைய கருத்துக்களை கவனத்தில் கொள்ளக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. திருமணமானவர்களுக்கு நிம்மதியான சூழல் இருக்கும். திருமண அமைப்புகள் அடுத்து இந்த வருஷத்திலேயே ஒரு நிச்சயார்த்தம் நடந்துடும், அடுத்த வருஷம் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும் என்கின்ற மாதிரியான தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு இருக்கின்ற பயனாக காதல் வரக்கூடிய அமைப்பு, அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்பு என பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. தனுசுவினர் எல்லோருக்கும் இந்த மாதம்